அன்பை புரியவே இல்லை. அவருடைய அன்பு நமக்கெல்லாம் ஒரு காலத்துல டார்ச்சரா இருந்துச்சு. ஆனா அவர் நம்மை நேசித்தார். அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுற வரைக்கும் அவருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணி கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பு விளங்கி கொண்டே இருந்தது. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி கொண்டு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய நேசத்தை ஆண்டவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஏ நமஷே ரதுலந்தலந்தர நமரபோ ஏ நமமமமா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நோட்டு குறைங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி அப்பா. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அநேக நேரங்கள்ல நம்ம அப்படி ஃபீல் பண்ணுவோம், எங்கடா ஆண்டவர் விட்டுட்டாரோ, நம்மளை கை விட்டுட்டாரோ அப்படி நம்ம நினைப்போம். ஆனா வேதம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நடக்க முடியாம நேரத்துலலாம் அவர் தோல்ல தூக்கி வச்சு சுமக்கிறார். ஹல்லேலூயா. என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா.
என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் போற்றுவே. அவர் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. என் போக்கிலும் வருத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் வருத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். முடிந்தவர்கள் எழும்பி நின்று ஹல்லேலூயா. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என்னுடைய ஆத்துமா அக்களித்து அகமகிழும். ஹல்லேலூயா. நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் உடைய துதியால் என்னுடைய நாவு எப்பொழுதும் ஆமென். அந்த ஹஷே நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரம். ஆமென். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து
மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிக்கிறேன். நமஸ்தே. நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். கருவறையில் குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் நமஸ்தே. நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன். நான் பாடுவேன். நான் துதிப்பேன். உள்ளத்தின் ஆழத்தில் ஹல்லேலூயா. துதியின் அபிஷேகம் தேவ ஜனத்துக்குள்ளே ஒரு துதியின் அபிஷேகம். ரஹணபஷே பலதஹலந்தலனமோ. என் நாவு நிறைந்து இருப்பதாக. என் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். Let there be healing ஆன்மா in the soul. அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன். நான் பாடுவேன். நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரம் நான் பாடுவேன். நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. ஆமென், ஆமென். உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமா துதியால் நிறைந்திருக்கணும். ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, என் உள்ளமே இளைப்பாறிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக் கொள்ளுங்க,
உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, உங்க உள்ளத்தை பார்த்து சொல்லுங்க, இளைப்பாறிடு, உனக்கு ஏசப்பா நன்மை செஞ்சாரு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். உங்க நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு நன்மை செஞ்சிருக்காரு. எனக்கு நன்மை செய்தார் ஏசப்பா. உனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு. நன்மையே அன்றி தீமையை அவர் செய்யவே மாட்டார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. பிசாசு சொல்லுவான், இது இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு. உங்க உள்ளத்துல நீங்க சொல்லுங்க, உங்க உள்ளத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்க ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உனக்கு நன்மைதான் செஞ்சிருக்காரு, இனி மேலும் நன்மை செய்வார். இதுவரைக்கும் செய்த நன்மையை பார்க்கிலும், இதுவரைக்கும் கொடுத்த சுகத்தை பார்க்கிலும், இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த பலனை பார்க்கிலும், இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பார்க்கிலும் இன்னும் அதிகமான அபிஷேகம், இன்னும் அதிகமான ஆரோக்கியம், இன்னும் அதிகமான பலன், இன்னும் அதிகமான சத்துவம். Hallelujah, in the name of Jesus. Hallelujah, amen. என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்வார். விண்ணப்பம் கேட்டார், விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். விண்ணப்பம் கேட்டார், அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார், நன்றி சொல்வேன். என்னுள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாறிடு,
nagalando kose bahalandulo gelandulage gasangalandulona melamo baradarandaranama sakrondaranamo eme ranamaha sakaladalандulonamo o kurakaradiyarandaranamo Lena halandalaga saka mama mama she ine mama 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 shikarandara தெய்வீக பாதுகாப்பு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. டிவைன் ப்ரொடெக்ஷன், டிவைன் ப்ரொடெக்ஷன், தெய்வீக பாதுகாவல். கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவதூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். A divine protection in the name of Jesus. I receive the divine protection. ஒரு தெய்வீக பாதுகாவல் என்னை சுற்றி, என் குடும்பத்தை சுற்றி, என் சபையை சுற்றி. ஹேன தூரணா மாமா மாமா அந்நிய பாஷையில ஹalleluya பேச முடிஞ்சவங்க பேசுங்க. ஆஹனா துரோதலந்தல பலபரந்தல கஷேகா பாபா மாமா 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 இனை மாமா மாமா தாரந்தலந்தல நம குரகரந்தரபோ. ஹalleluya யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்த தேவன். ஓ என்னை சுற்றி, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி, சபை மக்களை சுற்றி. ஆஹா தோ குர்ரா தஹலதல்லந்தல்லோ நாமா மாமா 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 ஈஹே தஹஷே. கம்யூனியன்ங்கிறது அது ஒரு பாதுகாப்பான ஒன்று. கர்த்தருடைய பந்தி பாதுகாப்பான ஒன்று. அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நான் என்னை நுழைத்துக் கொள்ளுகிறேன். தொடர்ந்தேச்சியா கம்யூனியன் பாருங்க, வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை, இப்ப மறுபடியும் பாருங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதோட அருமையா புரியாம இருக்கிறாங்க. இந்த கம்யூனியன் ஏகப்பட்ட காரியங்களை பண்ணும். பேர் கிறிஸ்தவ சபையில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்யூனியன் அப்படி பார்ப்பாங்க. அவங்க விசுவாசத்துக்கு அந்த இடத்துல அற்புதமே நடக்கும். உங்களுக்கு அநேகருக்கு அற்புதங்களே நடந்திருக்குது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. டேக் பார்ட். ஆண்டவருடைய சரீரத்தை நம்ம புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது அதுல ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அதுல ஒரு பாதுகாவல். கரங்களை உயர்த்தி அப்படியே கையை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. நான் ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன், நான் ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். நான் ஒரு பாதுகாப்பு, நான் ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறேன். நன்றி அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த பாதுகாப்பிற்காக நன்றி. ஆளுக செய்ங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். ஒரு பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கை சேகரிக்கப்படும். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை எங்க இருக்கு? உதவி வரும் கண்மலை எங்க இருக்கு சொல்லுங்க. நாமக்குள்ளதான் இருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளை எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார், இப்போதும் எப்போதும் என்னால் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல பிதாவை எல்லாம் நீர் கொடுத்தது உமது கரத்திலே வாங்கி கொடுக்கிறோம். உமது ஆசிர்வதிப்பீராக, அங்கீகரிப்பீராக.
கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய மாதத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அற்புதமான தேவன் கடந்த மாதத்திலே நம்மை அற்புதமாய் நடத்தினார். அவருக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4 அதிகாரம், பிலிப்பியர் 4 அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இல்லை, ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷனில் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருந்தான காரியத்தை பார்த்தேன். மெசேஜ் வெர்ஷனில் அதில் போட்டிருந்தான காரியம் நீட்ஸ்ன்னு மாத்திரம் போட்டது மாத்திரம் இல்லை, exceeding his generosity exceeding even yours in the glory that pours from Jesus. ஆண்டவருடைய விசேஷித்ததான ஆசீர்வாதமே நிறைவு. எதில் எடுத்தாலுமே அவர் குறைவில்லாத தேவன். மனுஷனை குறைவில்லாதவனா படைச்சார். ஆனால் அவனை குறை உள்ளவன் மாதிரி உணர வச்சதான பிசாசுக்கு எடுத்து போட்டான் எல்லாத்தையும். ஏற்கனவே எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இல்லாத மாதிரி மைண்டில் கொண்டு வந்தான். ஏற்கனவே அவன் தேவனுடைய சாயல், தேவனை போல எல்லா காரியங்களையும் படைக்கப்பட்டிருந்தான். ஆனால் இவனுக்கு ஒரு ஆசை காமிச்சு ஏதோ தேவனை போல நடத்துகிறோம்ன்றதான காரியத்தை காண்பித்து அப்படியே வழிவிலக பண்ணான் மனிதனை. பவுல் அப்போஸ்தலன் இங்கே குறிப்பிடும் போது இந்த நிருபங்கள்லாம் சிறைச்சாலை நிருபங்கள் என்று சொல்லப்படுதான காரியத்தில் இந்த பவுல் அப்போஸ்தலன் இந்த இதிலே சொல்லும்போது ஆரம்பத்தில் என்ன ஆரம்பிக்கிறான் பாருங்கள். பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எப்படி இருந்தாங்களாம்? பிரியம், வாஞ்சை, சந்தோஷம், கிரீடம். பவுல் அப்போஸ்தலனுக்கு இந்த பிலிப்பியர் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்கிறதான காரியத்தை சொல்கிறான். இந்த நிருபத்திலே பல காரியங்களை சொல்லும்போது தேவனுடைய நிறைவு தான் நம்ம என்ன செய்யும், வழி நடத்தும். தேவனுடைய நிறைவு எப்படிப்பட்டது? பெரிய கரண்ட் மாதிரி. நம்ம நிறைவு எப்படி? அடிக்கடி சார்ஜ் தீர மாதிரி. அதுவும் எதனால வந்துச்சு? அப்படி மனிதன் அவனாவே சுயவழியை தேடிக்கொண்ட போது வந்தது. ஆனால் உண்மையாகவே தேவனோடு கூட இருக்குதான அந்த பவர் எல்லா காரியெல்லாம் அவனுக்கு இருந்தது. இப்போ எப்பன்னா கிறிஸ்து இப்பொழுது உள்ள வர விரும்புகிறார். எப்படி உள்ள வர விரும்புகிறார்? அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. ஏன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்று சொல்லப்பட்டிருக்கு? இளைய குமாரன் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்குரிய பங்கு ஷேரை கேட்டான், ஷேரை பிரித்து கொடுத்தாச்சு. ஷேரை பிரித்து கொடுத்தோடனே அவன் போனான், அவன் இஷ்டத்தையும் எல்லாத்தையும் செஞ்சான். எல்லாத்தையும் செலவு பண்ணி குறைவுபட்ட போது திரும்பி வரான் ஒன்றுமே இல்லாதவனாக. ஒன்றுமில்லாதவனாக திரும்பி வந்த எவனை பார்த்து தகப்பன், நீ என்கிட்ட பிடிக்கிட்டு போனதுனால என்கிட்ட குறைஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லலை. தகப்பனிடத்தில் குறைந்து போகவே இல்லை. அவன் சொன்னானே, நீ மரித்த நீ திரும்பி வந்த அது போதும், ஆனால் என்னுடைய தேவன் அப்படின்றதான காரியம், தகப்பனுடைய காரியத்தில் என்ன செய்வது? நிறைவு தான் இருந்தது. அப்படின்னா ஆண்டவர் சொல்றாருன்னு காரியம்னா, நம்மால அவர் பாதிக்கப்பட மாட்டார். நம்மால அவர் பாதிக்கப்படுற தேவன் கிடையாது. ஆனால் அவர் இருக்கிற இடத்துல அப்படியே ஸ்டேபிளாக இருக்கார்.
தகப்பன் இருந்த இடத்துல தான் இருந்தார். தகப்பன் இருந்த இடத்துல தான் இருந்தார். ஆனால் பிள்ளை வந்த போது அவனை குறைய சொல்ல. ஆனால் தகப்பன் என்ன செய்யல, அவர் இறங்கி தேட போனாரா? தேடல. அப்ப தகப்பனுடைய அன்பு என்பது விசேஷமானது. அப்ப இந்த ஐஸ்வர்யம் என்கிற கதையில் நிறைய வச்சிருக்காங்க. அதுல எதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் மெதுவா சொல்றான். அதுல ஒரு குடும்பத்தை குறித்து சொல்றான் பாருங்க. இந்த 2வது வசனத்தை பாருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். கிரீடம் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாரு? எதை சொல்றாரு? எம்மா 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே சிந்தை இல்லை. வரிசையை வாசிங்க. அது 3வது வசனத்தை வாசிங்க. அன்றையும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிலேமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நான் எப்பயுமே நான் வந்து அக்கௌண்டன்சி குரூப் ஏன் எடுத்தேன்னா, என்னை வாத்தியார் சொல்லியே கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? டேய், நீ உனக்கு கணக்கு ஒத்து வராது. நீ கணக்குன்னு போட்டு தப்புன்னு வந்துச்சுன்னா ஃபுல்லாக ஒரே கோடு போட்டு அடிச்சிடுவாங்க. ஆனால் அக்கௌண்டன்சியில் மாத்திரம் அப்படி கிடையாது. நீங்கள் போட்ட ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு. அதனால நாங்கள் என்ன செய்வோம்னா, அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது ஒரு டேலி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு என்ன பண்ணிவிடுவோம், டேலி பண்ணி கொண்டு வந்து போயிடுவோம். அது ஈஸி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம குறைகளினாலே அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல, அந்த குறைவுபட்ட இடத்துலலாம் உள்ள அவர் வர நினைக்கிறார். குறைவுபட்ட இடத்துல அவர் உள்ள வந்துட்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, குறைவை நிறைவாக்க விரும்புகிறார். அப்படின்னா என்ன காரியம்? எப்போ எனக்கு வந்து என்ன காரியம் செஞ்சாங்க அவங்க? அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய வேண்டிக் கொள்ள. அவர்கள் யார்? எவர்கள்? ஏயோதியாலும் சிந்திகையாலும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவபுத்தத்தில் இருக்குது. இப்பெல்லாம் உற்சாகப்படுத்திட்டு இப்போ சொல்றாரு, என்ன கருதி சொல்றாருங்க? 4:4 பாருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அவருடைய நிறைவு எடுத்தா சந்தோஷம், நம்ம நிறைவு எடுத்தா குறைவு. ஒரு சின்ன பையன் கடைக்கு போகிறப்பல அப்படி ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தாலாம். ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அது கடைக்காரர் மூடியை திறந்து, இந்தாப்பா எடுத்துக்கப்பா முட்டாய் அப்படின்னாரான். அவன் இல்லை அப்படியே எடுக்காமே பார்த்துட்டு இருந்தானான். தம்பி எடுத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கையில் எடுத்து அவன் கையில் விட்டு 2 கையில் இப்படி வாங்கிட்டு சொன்னானா, என் கை சின்ன கை, நான் எடுத்தேன்னா கொஞ்சம் தான் வந்திருக்கும், உங்கள் கை பெரிய கை, அதை எடுத்துக்கிட்டீங்க பாருங்க, நான் என் 2 கை நிறைய பேர் நிறச்சிட்டேன் அப்படின்னா. பல வேளையில் ஆண்டவர் சொல்ல நம்ம கை குறுகினது. கற்பனை பண்ணி பாருங்க, மோசே ஆண்டரோடு நெருங்கி வந்த மோசே, நெருங்கி நடந்து வந்தான மோசே, இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு கோபத்தில்? எழுப்பா வனாந்தரத்தில் காடையாப்பா, இது என்னப்பா கரியாப்பா கேட்குறீங்க? 1 நாள் 2 நாள் அல்ல, எப்படி மூக்காலை புறப்பட்டு வரைக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு உடனே இவன் ஆண்டவருக்கே அட்வைஸ் பண்றான், ஆண்டவரே நீங்க பட்டு சொல்லிவிட்டீங்க, என் கூட வர ஆட்கள்லாம் இவ்வளோ பேர், சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்கு அப்படின்னா எவ்வளோ தூரம் அவன் எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே, அவனுக்கு கடல்ல உள்ள அவ்வளோ மீனையும் சேர்த்து வச்சாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, திருப்தி ஆக்க முடியாது. நீங்கள் என்னமோ திருப்தி ஆகணும். உடனே அவர் சிரிச்சிட்டு சொல்கிறாருப்பா, என்னுடைய கரம் குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்போது காண்பாய். பல வேளை நம்முடைய மைண்ட், நம்முடைய எல்லா காரியங்களுமே குறுகினது. அவர் அளவுக்கு கொஞ்சம் பிராட் ஆகிறது உரிதான காரியம். சில வேளையில் கடினம். ஏன் கடினம்னா,
நம்ம மைண்டில் சில காரியங்கள்லாம் ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு, மாற்ற வேண்டியிருக்கு. சரி, என்ன காரியத்தெல்லாம் செய்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன செய்கிறாங்க? சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சந்தோஷம். ஏன் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னார்னா, இவர் இருந்தது ஜெயில். எப்படிப்பட்ட ஜெயில் அப்படின்னா, உளையான இடம். இந்த உளையான இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அங்கே சொல்லும்போது எல்லாம் அப்படின்னா, அவனுக்கு உலக பிரகாரமான ஆட்களுக்கு என்னன்னா, சரீர பிரகாரமான உபத்திரவத்தை தந்தால் பவுல் மனம் உடைந்து போய்விடுவான். ஆனா அவன் சொல்றான், என் சரீர பிரகாரமா நீ எவ்வளவு உபத்திரப்படுத்தினாலும் என் ஸ்பிரிட் எந்த அளவுக்கு தேவனோடு கூட இருக்குதோ அந்த அளவு இந்த பிரச்சனை எனக்கு ஒன்றும் தெரியாது. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, சரீரத்தை மாத்திரம் கொள்ள வல்லவர்களுக்கு பயப்பட வேண்டாம், சரீரத்தையும் ஆத்மாவை. அப்படின்னா நல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நிறைய தேவ பக்தருடைய வாழ்க்கையில எல்லாம் ஸ்தேவான் இன்னும் நிறைய பக்தர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்படுறதுன்னா, எப்பெல்லாம் அவங்க நெருக்கத்தின் நேரத்தில் போனாங்களோ அப்பெல்லாம் தேவ பிரசத்தை அனுபவித்தார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லிட்டு வந்துட்டாங்க. என்ன சொல்லிட்டு வந்துட்டாங்க? ராஜாவாகிய உம்மை சேவிப்பதில்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லர்னு. ஒண்ணுமே நடந்த பாடே காணும். ராஜாவுக்கு பயங்கர கோபம். கோபத்தில் என்ன பண்றான், 7 மடங்கு சூளை 7 மடங்கு நெருப்பு அதிகமாகலாம். அந்த அப்போ போட்ட நெருப்பாக இருந்தாலும் சரி, நீ 7 மடங்கு இருந்தாலும் அது எரிய தான் போகிறான். ஆனால் 7 மடங்கு என் கோபத்தில் நான் என்ன செய்ய, நெருப்பெல்லாம் அதிகமாக்கணும், அதிகமாக்குனா இவன் 7 மடங்கு ஆக்குற வரைக்கும் ஆண்டு காத்துட்டு இருந்துச்சு. தூக்கி போடுறப்பெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ நெருப்பு அனல்லாம் அடிச்சிருக்கோம். இவங்களுக்கு ஒன்றுமே உள்ளே போய் போட்டோன்னே ஏசி ரூம்குள்ளே போட்ட மாதிரி. கற்பனை பண்ணி பாருங்களேன், ராஜா வந்தோடனே ஸ்மெல் பண்ணி பாருங்க, வெளியில் வந்தோடனே அவங்க ட்ரெஸ்ஸில் கூட நெருப்பு வாடடிக்கலையாம். நான் ஒரு வாட்டி அவசரத்தில் இருந்து கொஞ்சம் இருந்த, ஐயோ என்னங்க சரிங்கன்னு சொல்லி பக்கத்தில் போய் அந்த அடுப்புக்கிட்ட போய் நின்றுட்டு வந்து என் உடம்பெல்லாம் அந்த அந்த இந்த ஸ்மெல், அந்த தீ, அதோடைய ஸ்மெல், அனலுடைய ஸ்மெல் இருந்துச்சு. உள்ள போட்டோன்னே ஆண்டவர் சொன்னார், உலகம் 7 மடங்கு நெருப்பு அதிகமாக்குனுச்சுன்னா ஆண்டவர் உன் கூட நெருங்கி நிற்பார். உலகம் உனக்கு எப்ப பாலிசா இருக்கோ ஆண்டவர் விலகி நிற்பார். உலகமும் அதான் நமக்கு உள்ளதான வித்தியாசம். உலகத்தினுடைய நெருக்கங்கள் அதிகமாகும் போது அது நினைச்சோம், உலகம் மிஞ்சி போனால் என்ன செய்ய முடியும், நம்முடைய சரீரத்தை உபத்திரவப்படுத்துகிற காரியத்தை தான் செய்ய முடியும். அதான் ஆண்டவர் காமிக்க விரும்பினார். எப்பா உள்ள வந்துனாரு, கையை பிடிச்சாரு, நெருப்பில் உலாவுனாங்கன்னு போட்டிருக்கு. நீ தானியலில் படிச்சு பாருங்க, அவர் உலாவி வந்தாருன்னு போட்டிருக்கு. அப்போ நடந்து கூட்டு வர்றார், பார்ப்பா இதெல்லாம் நெருப்பு, இவ்வளோ பெரிய கங்கல், இந்த வந்து அதெல்லாம் பார்த்திய பாரு, அதெல்லாம் மனுஷ கோபம் இன்னும் அக்கினியை தான் கூடாக்க முடியும். ஆனால் தேவனுடைய காரியமோ அதையும் அதிகாரத்தில் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவர் என்ன காரியத்தை இங்கே செய்றான் வேதம் சொல்லுதுன்னா, சந்தோஷமாயிருங்கள். 6வது வசனம் பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், என்ன செய்யாதீங்க, ஒண்ணுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லாவற்றையும் குறித்து இந்த இடத்துல சொல்ல ஜஸ்ட் இன்ஃபார்மேட்டிவ் சொல்லப்பட்டிருக்கு. தெரியப்படுத்து. தெரியப்படுத்திட்டா என்ன நடக்கும்? 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதல்ல வெளியில மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்ல, நமக்குள்ள எந்த பிரச்சனையிலுமே ஆண்டவர் வெளியில மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு உடனே சொல்ல மாட்டார். நமக்குள்ளதான் ஒரு பெரிய கருத்து. சரி, என்ன செய்வாரு? நம்முடைய சிந்தை, நம்முடைய இருதயம், இது எல்லாத்தையும் என்ன செய்யறான்? தேவ சமாதானம். சரி, இப்போ அவர் அடுத்து என்ன சொல்ற பாருங்க, 8வது வசனத்துல, கடைசியாக சகோதரரே, கடைசியாக என் சகோதரரே, உண்மையுள்ள
உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உங்க தாட்ஸ் லைஃப் எதை திங்க் பண்ணோம்னா நல்ல ஹை. சமீபத்தில் ஒரு முறை நான் இது வாட்ஸ்அப்லேயும் அதில் ஒரு பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப்ல ஒரு மெசேஜ் ஒன்று கேட்டுக்கொண்டேன். இடையில ஆட் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆடில் ஒருத்தர் விளம்பரம் கொடுக்குறேன். இப்படி நிறைய பிள்ளைகளெல்லாம் அதை வச்சு இது பண்ணவன், பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக அவன் சொல்லும்போது சொல்கிறான், உங்கள் பிள்ளைகளுடைய டேலண்ட்டுகளை நாங்கள் என்ன செய்கிறோம், அபிவிருத்தி செய்கிறோம். எல்லா பேரண்ட்ஸ்டையும் பிள்ளைகள் தங்கள் டேலண்ட் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தாது. ஆனால் அதுக்குன்னு வெளிப்படுத்துறதான வாய்ப்புகள் காரியம் நடக்கும் போது அதோடைய டேலண்ட்ஸை வெளிப்படுத்தும். நம்ம யோசிச்சிருப்போம், நம்ம பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது நினைப்போம். ஆனால் அதுங்க நல்லா நினச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல சைன் பண்ணுறதை பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை விட 10 மடங்கு ஞானம் கிருபை எல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு சொல்லும்போது இவர் என்ன கருத்து சொல்கிறாரு, எப்பா உன்னுடைய தாட்ஸ், உன்னுடைய திங்கிங், உன்னுடைய எல்லா காரியத்தையும் என்ன செய், மாற்று. எது உண்மையில் கற்புள்ளையில் அதெல்லாம் ஒரு லிஸ்டே போட்டு கொடுத்துட்டு, அப்பொழுது என்ன காரியம் நடக்கும் அப்படின்னா 9வது வசனம், நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்கள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். சரி, அப்போ அப்போஸ்தலன் பவுல் என்னென்ன காரியம் சொல்றாருங்க, என்னிடத்தில் கற்றும் லேர்ன் பண்றதான காரியங்கள், அப்புறம் கேட்டு என்ன காரியம், சில காரியம் அவனை குறித்து சொல்லப்படுற காரியம் கேட்டு, அப்புறம் என்ன காரியம் அவன்கிட்ட கண்டிருக்கிற காரியங்கள், இவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு வராங்க, எல்லாரும் டாக்டர் கிடையாது. எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு வராங்க, எல்லாருமே ஆசிரியர்கள் கிடையாது. அப்படின்னா என்ன காரியம், சிலருக்கு என்ன பிரச்சனை, எனக்கு டிரைவிங் தரும், என்னோட காரில் எத்தனை பேர் வருவீங்க, எமர்ஜென்சி எடுத்துகிட்டு போயிடுவேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் ப்ரொஃபஷ்னல் டிரைவர் கிடையாது. அப்படின்னு என்னது, மற்ற காரியங்கள் செய்கிற அளவுக்கு செய்வதான காரியம் கிடையாது. அப்போ இங்கே என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், எப்படி ஆண்டவர் மாற்ற போகிறாராம், சமாதானத்தின் தேவன் வருகிற வரைக்கும். அப்படின்னா நம்ம லீட் பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்த விரும்புகிறார். பில்லி கிரஹாம் தான் நினைக்கிறேன், அவர் தேவ மனுஷன் என்ன பண்ணாரா, முதல்ல சுவிசேஷம் சொல்லும்போது வழியில் ஒரு பையன்ட்ட சொன்னாரா, அவன்கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரிலன்னு, தம்பி உனக்கு அந்த தெருவுக்கு உனக்கு போகிறது வழி தெரியுமான்னாரான். உடனே அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தானான். அப்படியே சொல்லும்போது சொன்னாரான், பரலோகத்துக்கு போகிற வழி இயேசு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அவன் சொன்னானா, பக்கத்தில் உள்ள அந்த தெருவே உங்களுக்கு தெரியல, பக்கத்தில் உள்ள அந்த தெருவே உங்களுக்கு தெரியல, உங்களை எப்படி பரலோகத்து வழி தெரியும் நானா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், என்கிட்ட கண்டும் அப்போ லேர்ன் பண்ணு, கற்றுக்கொள், கேட்டுக்கொள், அதுக்கப்புறம் இதை செய்யும்போது தான் சமாதானத்தின் தேவன் உன்னோடு இருப்பதை உணர முடியும். இவர் சொல்லிட்டு 10-11 வாசிக்கிறேன். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனுக்கும் கற்றுக்கொள்வதற்குரிய காரியம் இருக்கு. அப்போ நமக்கும் கற்றுக்கொள்கிற காரியங்கள் எத்தனையோ இருக்கு. நம்ம ஸ்டில் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். இவன் கற்றுக்கொண்டான, என்ன கற்றுக்கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு, எந்த நிலைமையிலும் மனம் ரம்யமாக இருப்பது கற்றுக்கொண்டேன். எப்பயும் சொல்லு, அவங்களால போயிடுச்சு, இவங்களால போயிடுச்சு, என்னால் இவங்களால தான் என் இதே இழந்துட்டேன். நோ,
அதிலே ஒரு பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், என் ஆத்மாக்கெல்லாம் போயிடுச்சுன்னார். நான் உங்கள் ஆத்மா உங்கள்ட்ட தான் இருக்கு. ஏக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பழையில என்ன புரியாது அப்படின்னா, எல்லாத்தையுமே கர்த்தருடைய இடத்துலேருந்து நம்ம பார்க்க கற்றுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் மூவ் பண்ண விரும்புகிறார். எப்படி மூவ் பண்ண விரும்புகிறாரு? யோசேப்பு, உன்னை தெரியும், நீ வீட்டுக்குள்ளே இருந்தானே என்ன செய்வ? அப்பா கூட டான்ஸ் ஆடிட்டு இருப்ப. அப்பா கூட டான்ஸ் ஆடிட்டு உன்னை என்ன செய்யணும்? பிச்சை எடுக்கணும். அப்பா மூலமே வச்சு நடத்துறார். போய் அண்ணன்மாரை போய் விசாரிச்சுடுவான். அப்பாவுக்கு தெரியாது இந்த அண்ணன்மாரெலாம் ஏற்கனவே இவன் மேலே எவ்வளோ கோபமாக இருக்குன்னு அப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா? அப்பா என்ன பண்ணார்? தெரிஞ்சுதான் அனுப்பானா, கொலை செய்வாங்க அப்படின்ற லெவலில் இல்லை. அனுப்புனா அவனுங்க தீர்மானம் பண்ணானுங்க, இவனை என்ன பண்ணணும்? இவனை கொலை சொல்றது மாத்திரமல்ல, அவனுக்கு என்ன இன்டென்ஷன் அப்படின்னா, இவன் தரிசனம் எப்படியா முடியுது? அப்ப இவன் தரிசனம் ஆண்டவருக்குரியதா, இவனா சொல்றானா அப்படின்ற மாதிரி இப்ப அதுக்கு ஒரு டவுட் வருது. இந்த ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறது தான் பெரிய பிரச்சனை. என்னது? கொடுக்காம இருந்தா கூட ஒழுங்கா அப்பா வீட்டில் இருந்திருப்பான். போன அண்ணன்மார் சொல்றான், அவன் கண்ட சொப்பனை என்னவாய் முடின்னு பாப்பட குழிக்குள்ள தள்ளுறான். அண்ணா 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 அவன் சொன்னா முடியாதுப்பா, பார்ப்போம். நீ என்னமோ கனவு வேண்டிய தரிசனம் வேண்டிய அதெல்லாம் உனக்கு நடக்கிற மாதிரி, இதெல்லாம் நடக்கிற மாதிரி எங்கே இப்போ நடத்து பார்ப்போம். எல்லாம் அவனை தூக்கிட்டு போய் பார்த்தான். அதில் ஒருத்தர் இறக்கம் பாராட்டி, ஏன்டா அவனை போய் நம்ம கொள்ளணும், வித்துருவோம், அதுலேயும் ஒரு கொஞ்சம் லாபம் பார்த்துலான்னு சொல்லிட்டு விற்று கூட்டு போய் அனுப்புனா. ஆண்டவர் அனுப்பினார். அதெல்லாம் பின்னாடி யோசிப்பு சொல்லும்போது சொல்கிறான், நீங்கள் அல்ல கர்த்தரே, தேவனே, உங்க வம்சம் ஒழியாதபடிக்கு, உங்களுடைய வம்சம் ஒழியாதபடிக்கு உங்களை பராமரிக்கும்படியாக தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்புவதில் தனித்து விடப்பட்டான் யோசேப்பு. அவன் எல்லாத்தையும் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அவனுடைய எகிப்துடைய பாஷை எல்லாத்துலேயும் வந்திருக்கிறதான டைமில் அவனுக்கு தரிசனம் அளித்த கர்த்தர் மாத்திரம் கூட இருந்த யோசேப்பே, நான் இன்னும் ஒன்றும் மறக்கலை. நான் கேட்டிருப்பான், நானாக இருந்தாலும் யோசேப்பை கேட்டிருப்பான், ஆண்டவரே நீர் எங்கே போனீர் இந்த பிரச்சனைலாம் நடந்தப்ப? அமைதியாகவே இருந்துட்டீரா ஆண்டவரே, ஒன்றுமே நீர் கேட்க மாட்டீரா ஆண்டவரே? சார் உன்னை லேர்ன் பண்ண வைக்கிறேன் யோசேப்பு. அங்கே கொண்டு போய் இப்போ தனியாக கொண்டு போயிட்டு இப்போ பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கிறான். பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும்போது சொல்கிறான், இந்த இவன் தான் எனக்கு அர்த்தம் சொன்னான்னு சொன்ன உடனே, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவுகளை செய்வார் சொல்லிட்டு இப்போ அர்த்தத்தை சொன்ன உடனே ஒரு செகண்ட்ல தலையிலாம் மாறிடுச்சு. அடிமை அரசனுக்கு அடுத்த ஸ்டேஜ். நினைச்சு பார்க்க முடியுதா? அதான் தரிசனம், அதான் விஷன். விஷனுடைய மேன்மை என்ன அப்படின்னா, ஒரே செகண்ட்ல நம்மளை உடைக்கும், ஒரே செகண்ட்ல தூக்கி நிறுத்தும். என் தேவன் தம்முடைய இஷ்டத்தின்படியே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார். அப்படி கர்த்தருடைய பந்திக்கு ஆயுதமாகும். இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் பந்தி அல்ல, கர்த்தருடைய பந்தி. இது இந்த மாதத்துல தான் ஆண்டவர் இறக்கம் பாராட்டி நமக்கு இனத்தில் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வெள்ளி ஞாயிறு திங்கள்மை எல்லாம் வர்றாருக்கும். அடுத்த இந்த வர சண்டையும் நினைச்சது இருக்கு. ஸ்தோத்திரம், கதை நல்லவர். இது அசம்பிளிஸ் ஆஃப் காட் பந்தி அல்ல, ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே மொழி ஞானஸ்நானம் பெற்ற எல்லாரும் இதில் பங்கு பெற தகுதி படைத்தவர்கள். ஒரு பாடலை பாடும்போது நம்ம கர்த்தருடைய பந்தி பரிமாறப்படும். நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டீர், மீட்படைய நொறுக்கப்பட்டீர். நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டீர், மீட்படைய
நொறுக்கப்பட்டேன், நீதிமானாக பலியானே, நித்திய ஜீவன் தந்தேன். நீதிமானாக பலியானே, நித்திய ஜீவன் தந்தேன். அன்பே பேரன்பே, அன்பே பேரன்பே, நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டீர், மீட்படைய நொறுக்கப்பட்டீர். நான் மன்னிப்படைய நீ தண்டிக்கப்பட்டீர், மீட்படைய நொறுக்கப்பட்டீர். மகிமையிலே நான் பங்கு பெற அவமானம் அடைந்தீரையா. மகிமையிலே நான் பங்கு பெற அவமானம் அடைந்தீரையா. ஜீவன் பெற சாவை ஏற்றி முடிவில்லா வாழ்வு தந்தீர். ஜீவன் பெற சாவை ஏற்றி முடிவில்லா வாழ்வு தந்தீர். இம்மானுவேல் இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தீர். இம்மானுவேல் இயேசு ராஜா, இவ்வளவா அன்பு கூர்ந்தீர். அன்பே பேரன்பே, அன்பே பேரன்பே. எல்லாருக்கும் அப்பம் ரசம் கிடைத்ததா? கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை ஏகோபித்து புசிப்போம். கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற ரசத்தை ஏகோபித்து பானம் பண்ணுவோம். தயவுசெய்து கப்ஸ் கலெக்ட் பண்ண உதவி செய்யுங்கள். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, பரலோகத்தின் எஜமானரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிறைச்சாலையிலிருந்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்ல முடியுமானால், நீங்க எங்களை அப்படிலாம் வைக்கலப்பா. எங்க தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவீங்கன்னு சொல்லப்பட்டதப்பா. மகிமை என்கிறதான காரியம் என்னைக்கோ வரப்போற காரியம் அல்ல. உங்க பிரசன்னம், குளோரி, அதுல இருந்து எங்களை நிரப்பேன்னு சொல்லுக்கிறீங்க. இந்த மாதத்தில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்காய் செய்யப்படும் நன்றி. நாங்கள் இன்னும் ஆஸ்வதிக்கப்பட போவதற்காய் நன்றி செலுத்துறோம். நீங்க ஆண்டவரே எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய விசேஷமான கரம் ஒவ்வொருவோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். விசேஷ ஞானத்தையும் கிருபையும் பலனையும் தருவீராக. எங்க தேசத்தில் நடைபெற எலெக்ஷன்ல தேவனுடைய கரம் வைக்கப்படட்டும். உமக்கு சித்தமானல் வரட்டும் ஐயா. ஆண்டவரே, இஸ்லாமியர்க்காய் ஜெபம், அவர்களை நினைவு கூறுவீராக. சுயநமா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவ நல்ல சுகத்தை தாங்கப்பா. இன்னும் ஒவ்வொரு தேவைகளோடு கூட இருப்பவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில் மறைவதாக, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. பிள்ளை இல்லாத தம்பதியினரை நினைவு கூறுங்க. உங்க அற்புத கரம் எங்கள் மேல் வைக்கப்பட்டும் ஐயா. இந்த மாதத்திலே அற்புதமாய் நடத்துங்க, ஆசைங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாத்துபாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ள மேற்பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபானையும் மறவாதே. ஆமென். பிதாவாகி தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியம் சந்தோஷம் சமானம் இன்றும் இன்று நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.